ஹலோ மக்களே, வெல்கம் பேக். என் கையில் இருக்க இந்த ஃபோன் சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா. நான் ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபோனை. இன்றைக்கி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் ஃப்ளிப்கார்ட்டில் 88,000 சேல் ஆகிட்டு இருக்கு. அமேசான் ப்ரைமில் நீங்கள் இந்த ப்ரைம் டே சேலில் வாங்குறதா இருந்தால் அண்டர் 85Kல எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அண்டர் 85Kல இந்த ஃபோனை பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்டான ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வீடியோ போட்டோம். 2026 நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் அண்டர் 85Kக்கு இந்த ஃபோன் எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரிதாபங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை நீங்கள் கையில் எடுக்கும்போதே எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா சாலிட் அப்படி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் இது சாம்சங்கோட அல்ட்ரா சீரிஸ் மொபைல் ஒன்று. இதில் பில்டுலேயும் சரி டிசைன்லேயும் சரி காம்ப்ரமைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. பில்டில் காம்ப்ரமைஸே இருக்காது. டிசைன்லையாச்சும் பழைய டிசைனை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பில்டில் பேக்கில் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸோட விக்டர்ஸ் 2 கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸோட ஆர்மர் 2 கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேம் பார்த்திங்கன்னா டைட்டானியம் கிரேடு 5 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு தரமான பில்டு கையில் எடுக்கும்போது கம்பல்சரி இது ஒரு அல்ட்ரா சீரிஸ் அப்படின்றத உங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இதோட பில்டு இருக்க போகுது. ஸோ பில்டில் எனக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. அதே மாதிரி ஐபி ரேட்டிங் IP68 கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. 69லாம் கொடுக்கல. அவங்களுக்கு கொடுக்குற அந்த 68 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்கா 68 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஊரில் கொடுக்குற மாதிரி கொடுக்காமல் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா இது ஒரு அல்ட்ரா சீரிஸ், அதனால 220 கிராம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப ஹெவியான ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீலே வரல. ஸோ அதுக்கு காரணம் அவங்க அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோன் நமக்கு ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கா அப்படின்னா 8.2 mm தான். ஒரு பாக்ஸி டிசைன் ஃபோன் இது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த பில்டு இந்த டிசைன் காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி இருக்குது. டிசைன் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னால எனக்கு பிடிக்குது. ஸோ பிடிக்கல அப்படின்னா அது பார்த்துக்க வேண்டியது தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இன்றைக்கி தேதிக்கு நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கவர் போட்டு யூஸ் பண்ணுவேன், கவர் போடாமல் யூஸ் பண்ணுவேன். அந்த பவுச் டாட் கூட எனக்கு ஃப்ரேமில் இதில் உட்காரல. அந்த அளவுக்கு இதோட பில்டு சூப்பராக இருக்குது தான் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறது. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. சரிப்பா, இதோட டிஸ்பிளே சான்ஸே இல்லாத ஒரு டிஸ்பிளே. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய இனோவேஷனை கொடுத்துருந்தாங்க சாம்சங். எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு குட்டி ஃபோன் கிடையாது. இது ஒரு பெரிய ஃபோன். ஒரு 6.9 inches இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோனு. இதில் ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட் கொடுத்துருந்தாங்க. S24 அல்ட்ராலே கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷனாக இதை கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்றத விட இதில் எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்க 8-bit பேனல் தானேப்பா யூஸ் பண்ணுறாங்க, கலர்லாம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒருத்தன் 68 பில்லியன் கலர் பேனலோடு சுற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை விட இந்த டிஸ்பிளே நல்லாயிருக்கும். இன்றைக்கி தேதிக்குமே சாம்சங் ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் இருக்க டிஸ்பிளேவை தான் கம்பேர் பண்ணுறாங்க மற்ற எல்லா பிராண்டுமே. ஸோ 8-bit டிஸ்பிளேவாக இருந்தாலும் அவனோட கலர் கரெக்ஷன்லாம் வாய்ப்பே இல்லை. மற்றவன் பண்ணவே முடியாதுன்றவங்கள தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதில் சேம் அந்த அவங்களோட சூப்பர் ஆம்லெட் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. டைனமிக் ஆம்லெட் 2Xன்னு அதுக்கு ஒரு பேரை வர வச்சுருப்பாங்க. இதில் 1:120 Hz LTPO டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு Quad HD+ டிஸ்பிளே, அதாவது 2K டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு அந்த 2K டிஸ்பிளேவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேறு எதனா ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணுற அளவுக்கு தான் இதோட டிஸ்பிளேயோட உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸாக இருக்கட்டும், அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு கேம் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், இந்த மாதிரி என்ன இடத்துல என்ன பார்த்தாலுமே உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் வரப்போதில்ல. முக்கியமான ஒரு விஷயம், சாம்சங் எந்த ஃபோன்லேயுமே டால்பி விஷன் இருக்காது. பிகாஸ் இவங்க SDR10+ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் SDR10+ எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு பக்காவான ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் வாங்கினா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு மல்டிமீடியாக்காக ஒருத்தர் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இன்னொன்று, இதில் கொடுத்துருக்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அங்கே டால்பி அட்மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதோட பீக் பிரைட்னஸ் 2600 nits. இன்றைக்கி யோசிக்கலாம், எல்லோரும் 4000 போயிட்டாங்க, 5000 போயிட்டாங்க, 6000 போயிட்டாங்க, பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட் உங்களுக்கு எங்கே தெரியுமா ஒர்க் ஆகும்? நீங்கள் டேரெக்ட் சன்லைட்டில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா வீட்டில் லைட் இருக்க இடத்துல பார்க்குறதா இருக்கட்டும், ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப கம்மியாக, பார்க்குற கண்டென்ட் தெளிவாக, நீங்கள் ஜாலியாக பார்க்குற மாதிரி தாங்க அது இருக்குதே.
பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருக்கும். அங்கே உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. டிஸ்பிளே வைஸ் எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. முக்கியமான விஷயம் இவங்க குவாட் ஹெச்டி கொடுத்தது தான் அல்டிமேட்டாக இருக்கிறது. எனக்கு வந்து இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் இல்லை. இல்லை 120Hz டிஸ்பிளேவும் இருக்குது. எல்லாரும் கொடுக்குற மாதிரி 165 200 அப்படிலாம் இல்லை. 120Hz கொடுக்குறாங்க. 120Hz போதும். ஏன்னா 120Hz தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அவன் 500 நெட்ஸ் கொடுத்தாலும் 5000 பீக் பிரைட்னஸ் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அங்கே என்ன ஒர்க் ஆகுதோ அதான் ஒர்க் ஆக போகுது. கொடுக்குறத ஒழுங்காக கொடுத்துட்டா நல்லா இருக்குன்றதான் சாம்சங்கோட கன்சிடர். ஸோ சூப்பராக இருக்குது. அங்கே எதுவுமே பிரச்சனை இல்லை. 2026 எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் வரலை. அல்ட்ரா சீரிஸ் அதனால் வராது, வரவும் கூடாது. சரிப்பா, இதோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப் ட்ராகனோட 8 எலைட் ஃபார் கேலக்ஸி இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. பர்சனலாக நான் இதில் கேம் ஆடல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை கேமிங்காகவும் வாங்கலை. பட் செக் பண்ணுறதுக்கு மட்டும் லைட்டாக கேம் விளையாடி பார்த்தேனே தவிர பெருசாக நான் வந்து இதில் கேமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடித்து தோச்சு காய வைக்கிற மாதிரி இதில் எந்த பர்ஃபார்மன்ஸும் இது வரைக்கும் நான் பண்ணல. பிகாஸ் இது என்னோட பர்சனல் டிவைஸு. அது மட்டுமா இதை வந்து பார்த்திங்கன்னா டே டு டேயில் என்னோடய யூஸ்க்கு மட்டும்தான். நான் நிறைய ஃபோன் பேசுவேன், படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன். இந்த மாதிரி மட்டும்தான் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. பட் இந்த ஃபோன் கேமிங்க்கும் செட் ஆகும். ஆனால் சாம்சங் இஸ் நாட் ஃபார் கேமர் மொபைல்ஸ். அதுவுமே நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் இதில் 1 ஹவர்லாம் கேம் ஆடுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்லாம் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு அங்கே வராது, இல்லை எங்களது வந்து சூப்பராக இருக்கும்னு அவங்களே சொன்னது கிடையாது. இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கேலக்ஸி டிவைசஸ்ன்றதுனால ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பீக் இருக்கும். ஆனால் வந்து லாங் டேர்மில் அதை கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதுதான் இங்கே நான் சொல்ல வர்றது. இதில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ஃபோன் சும்மா தாறுமாறாக விளையாடலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த 3-4 வருஷத்துக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் போதும். இப்போ இந்த ஃபோனை வச்சுட்ருக்கேன் அப்படின்னா S27 வாங்க தேவையில்ல, 28 வாங்க தேவையில்ல, 29 வேணால் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம். அன்டில் நீங்கள் கேம் ஹெவியாக விளையாடாத வரைக்கும். மற்றபடி மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், ரேம் மேனேஜ்மெண்ட், என்ன ரேம் மேனேஜ்மெண்ட் தெரியுமா? 12 GB ரேம் கொடுத்துருப்பாங்க. பேங்க் ஆப்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேலன்ஸ் செக் பண்ணிட்டு வந்துட்டு 2 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட அந்த பேலன்ஸ் செக் பண்ணதில் அப்படியே நிற்கிது. ஸோ ஒரு பக்காவான ரேம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு ரேம் மேனேஜ்மெண்ட் தான் இதில் இருக்கிறது. ஸோ ஆப்டிமைசேஷன் கற்றுக்கணும் சாம்சங்கிட்டேருந்து. அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. அந்த ஒன் யூஐ பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒன் யூஐ 8.5 தான் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு யூஐ வேணும் அப்படின்னா அது ஒன் யூஐ தான். ஏலேருந்து Z வரைக்கும் கூட எதனா சேர்த்துட்டு வாங்கடா, நாங்கள் அதையும் வந்து கஸ்டமைஸ் பண்ண வர்றோம்னு சொல்லிட்டு A to Z உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது எல்லாத்துக்குமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஷாமி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சாம்சங் அதை கையில் எடுத்துகிட்டு சாம்சங் பண்ண ஆரம்பித்து இப்போது சாம்சங் மாதிரி ஒருத்தன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இதில் ஒன் யூஐ இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் யூஐயில் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் யூஐ விட்டு வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு தான் நிற்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு யூஐ தான் ஒன் யூஐ. அது இல்லாமல் இதில் சாம்சங் பே இருக்க போது. ஸோ அதுவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்க போது. எனக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த இடத்துல நான் இந்த ஃபீல் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. டே டு டேல நான் என்ன டாஸ்க் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இந்த ஃபோன் எனக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன் யூஐ இருக்கிறதுனால அங்கே எனக்கு காம்ப்ரமைஸே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபோன் அப்படின்றது தான் இங்கே நம்ம யோசிக்கிறதுக்கு பர்ஃபெக்ட். இந்த ப்ரொடக்டிவிட்டிக்காக ஒரு சிலர்லாம் வாங்குவாங்க. அவங்களாம் ஜாலியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த S Pen எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 2-3 முறை நான் எடுத்துருப்பேன்னு வச்சுக்கிங்களேன். அது தேவையில்லாத ஆணி தான். ஆனால் அது கொடுத்துருக்காங்க, அது கொடுக்கணும். ஆனால் அது தேவையில்லாத ஆணி தான் அப்படின்றது தான். எல்லாமே இருக்கணும். காசு கொடுத்து வாங்குறோம்ல, அதனால இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வர்றது. S Penனால பெருசாக நான் எதுவும் யூஸ் பண்ணலைங்க. பட் S Pen நிறைய பேருக்கு நிறைய யூஸ் கேசஸில் உதவிட்டு தான் இருக்குது. எனக்கு உதவலைன்றதுக்காக அது குப்பன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அது உதவலை, அவ்வளோதான் விஷயம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு பக்கா. எனக்கு வந்து எதுவும் பஞ்சாயத்து இல்லை, ஃப்ரேம் ட்ராப் இல்லை, ஸ்க்ரீன் லாக் இல்லை, எதுவுமே இல்லை. பக்கா. ஆப் கிராஷ் கூட ஆகலை இது வரைக்கும். நல்ல விஷயம். சரிப்பா, இதோட கேமரா ப்ரைமரி 200 MB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3x 10 MB கேமரா கொடுத்துருப்பாங்க. ஒரு 5x 50 MBயும் ஒரு 50 MB அல்ட்ரா வைடும் கொடுத்துருப்பாங்க. சரிப்பா, இதெல்லாம் கரெக்டு. இதில் பர்ஃபார்மன்ஸ் கேமராவுக்கு எப்படி இருக்குது? இப்போ நான் வந்து காம்படிஷனில் ஃப்ளாக்ஷிப்போட கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 85Kல இன்றைக்கி விவோட X300 இல்லை ஷாமி 17 எடுத்துகிட்டு இருந்தால் கூட இதை பொழந்துடும். ஏன்னா அதோட டெலிஃபோட்டோ கேமராலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைமரியில் சண்டை போடலாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக. ஆனால் டெலிஃபோட்டோலையோ இல்லை அல்ட்ரா வைட்லையோலாம் சண்டை போட முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா சீரீஸு
காம்ப்ரமைஸான கேமரா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எதனா ஒரு இடத்துல வந்து ஒரு குறை இருந்துட்டு தானே இருக்கணும். ஒரு சின்ன டாட் ஒரு குறை இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் நான் குறையாக பார்க்குறது கேமரா மட்டும்தான். ஆனால் கேமரா நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் ஒரு தரமான ஒரு கேமரா வாங்கணும்னு எதிர்பார்ப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான். இதில் அந்த 3x டெலிஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு அதை விட குட்டி சென்சார் நம்ம இது வரைக்கும் மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சென்சார் தான் வந்து இதில் கொடுத்துருக்கிறது. ஒரு பவர் பேக்டு ஃபோனில் கேமரா ஹார்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பவராக இன்னும் கொண்டு வரல தான். ப்ரைமரி சூப்பராக இருக்கும். டே லைட்டில் எடுத்தாலும் லோ லைட்டில் எடுத்தாலும் நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 20x வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் குவாலிட்டி ரீட்டைன் பண்ண முடியுது ஃபோட்டோஸில். அதுவுமே பிரச்சனை கிடையாது. 100x போகணுவாங்க, ஏஐ வச்சு தான் எல்லாரும் வேலையை பார்க்குறான்னு வச்சுங்களேன். ஸோ அங்கேயுமே அந்த பஞ்சாயத்து இல்லை. எனக்கு பர்சனலாக கேமராவில் அந்த பஞ்சாயத்து இருக்க தான் செய்யுது. பட் வீடியோகிராஃபி எக்ஸலண்ட். எல்லா கேமராலையுமே 4K 60 SDR 10+ வீடியோ எடுக்க முடியும், ஃப்ரண்ட்டு பேக் எல்லா இடத்துலையுமே. ஸோ உங்களுக்கு அங்கே எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, ஸ்டெபிலிட்டியில் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பிட் லாகில் வீடியோ எடுக்கலாம். ஸோ அங்கே எதுவுமே பஞ்சாயத்து கிடையாது. மற்ற எந்த இடத்துலையுமே உங்களால் பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. வீடியோவில் ஃபோட்டோகிராஃபிக்கும் வீடியோகிராஃபிக்கும் அப்படியே டிட்டோ ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ப்ரைமரி வச்சு என்ன பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. அந்த 5x டெலிஃபோட்டோ நல்லா இருக்குது, அல்ட்ரா வைடுமே ஓரளவுக்கு நார்மலாக ரீசனபிளாக இருக்குது. ஆனால் சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கலர் தான் ரீட்டைன் பண்ணுவான். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஷாமியில் வந்து லைக்காவோடையும் இல்லை வந்து விவோவில் வந்து சேஸோடையும் சொல்லிட்டு அந்த மாதிரி கலர் மாற்றுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. இல்லை ஃபில்டர் ஆப்ஷன்லாம் நிறைய இருக்கும், அது நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அதிலலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த கலர்ஸை பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும். பட் ஃபோட்டோ கிளாரிட்டி குவாலிட்டிலாம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, பக்காவாக இருக்குது. எனக்கு அந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. குவாலிட்டி வைஸ் ரீட்டைன் பண்ணுது. பட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன கொரிஸு. ஸோ அது சாம்சங் நெக்ஸ்ட் இதில் எதனா அப்கிரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சீரீஸ் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் அல்ட்ரா சீரீஸ்லேருந்து தான் நம்ம இது வாங்குகிறோம். அதுக்கான ஒரு கேமரா கிளாரிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் வீடியோகிராஃபி சூப்பருங்க, அங்கே இங்கேயே பஞ்சாயத்து இல்லை. இதோட பேட்ரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வருது. 7000 mAh கொடுத்தாலும் ஒரு நாள் தான் வருது. 8000 mAh கொடுத்தாலும் ஒரு நாள் தான் வருது. அது ஏன்? 5000 mAh கொடுத்து தாறுமாறு பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. இதில் வந்து 45 வாட் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நான் வந்து மோட்டோ சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து சூப்பர் சார்ஜ் 2.0 கண்டிப்பாக வந்துடுது. ஸோ அங்கே எங்கேயுமே எனக்கு பஞ்சாயத்து கிடையாது. ஸோ பர்ஃபெக்டான ஒரு சார்ஜர் வந்து நான் கையில் வச்சுட்ருக்கேன். அதனால் எனக்கு மோஸ்ட்லி ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பேட்டரி ஃபுல்லாகிடும். 5000 mAh எனக்கு டே டு டே எந்த பஞ்சாயத்தும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. காலைல எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு வரும்போது குறைஞ்சபட்சம் 30-35% வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே 15% சாலிடாக பேட்டரி லைஃப் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு 1 டே பேட்டரி லைஃப் வரக்கூடிய ஒரு ஃபோன் தான். நான் யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஃபோன் பேசுவேன், நிறைய படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன், அப்பப்போ கேமரா யூஸ் பண்ணுவேன், MS வேர்டு எக்ஸல் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணியிருப்பேன், இல்லை மெட்டா ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். அங்கெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஸோ 1 டே பேட்டரி லைஃப் செம்மையாக வருது. அல்டிமேட்டாக உங்களுக்கு பேட்டரி லைஃப்பில் பஞ்சாயத்தே கிடையாது. ஸோ நீங்கள் 1 டே சாலிடாக எனக்கு வர மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னாலும் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதே மாதிரி மிச்சஞ்சொச்சம் எதனா இருக்கா அப்படின்னா இதில் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக அது சாம்சங்கில் கொடுக்கறது தான். அது உங்களுக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை. சாம்சங் டெக்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போகுது. ஸோ அதுவுமே உங்களுக்கு பஞ்சாயத்து இல்லை. அதே மாதிரி இதில் வந்து Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளூடூத் 5.4 தான் கொடுத்துருக்காங்க. USB 3.2 தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிஸ்பிளே அவுட்புட் எடுக்க முடியும் உங்களால் இதிலேருந்து. ஸோ அங்கேயுமே அந்த பஞ்சாயத்தும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் யாருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள், நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இந்த ஃபோன் பக்காவாக செட் ஆகும். இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க யாருன்னா செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே ப்ரைமரி டிவைஸாக தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் செக்யூர் பை நாக்ஸ். அந்த நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து வேலை செய்யும். பட் இதில் வந்து அந்த செக்யூர் ஃபோல்டர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி கிராக் பண்ண முடியாதுன்றதுனால தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் சாம்சங் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இன்னொரு விஷயம், சாம்சங் ஒரு நம்பிக்கையான ஒரு பிராண்டா அப்படின்னா 3 வருஷம் கழித்து கோடு வருதுன்றதும் அப்புறம் ஓகேங்களா. ஆனால் அந்த 3 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பஞ்சாயத்து கொடுக்காமல் வெறும் ஃபியூச்சர்ஸை மட்டும் ஆட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிராண்ட் வந்து சாம்சங் தான் எனக்கு கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக OnePlus 1, 2 பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கை நம்பி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நம்பி வாங்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் இது சாம்சங் மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொல்கிறது தான், ஃபோனை கீழே போடாமல் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எதனா பிரச்சனைனா தாராளமாக போய் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடிக்கடி ஃபோனில் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா எடுத்து தொடைங்க.
அந்த டாட்ஸை வச்சு கூட ஒரு சில நேரத்தில் வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஃபைனலாக இந்த ஃபோன் எனக்கு ஒரு பக்கா மல்டிமீடியா சென்ட்ரிக் டிவைஸ் வேணும். எனக்கு சாம்சங்லேருந்து ஒரு அல்ட்ரா சீரிஸ் வேணும். எனக்கு பக்காவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் வேணும். பேட்டரி லைஃப் 1 டே வந்தால் பரவாயில்ல. கேமரா எனக்கு ஓகேவாக இருந்தாலும் ஓகே தான். எனக்கு இதெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. எனக்கு ஒரு பெரிய ஃபோன் வேணும். அல்ட்ரா சீரிஸில் ஒரு ஃபோன் வேணும். என் பட்ஜெட் அண்டர் 85K தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். 2026லையுமே நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். இந்த ஆஃப்டர் 1 இயர்லையுமே எங்கேயுமே எனக்கு பர்சனலாக காம்ப்ரமைஸ் எனக்கு எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. அன்டில் இதோட கேமரா வச்சு மட்டும் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். கூட நான் வேறு எதனா ஃபோனை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இது தெரியுமே தவிர, அதர்வைஸ் இது ஒரு நல்ல ஃபோன் தான் இன்றைக்கி தேதிக்கு. ஸோ டிஸ்பிளே சான்ஸே இல்லை. டிஸ்பிளேக்காகவே இந்த ஃபோனை வாங்கலான்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். டிஸ்பிளே ப்ளஸ் ஒன் யூஐ. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் யாருன்னா S25 அல்ட்ரா வச்சுருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.